friends, welcome to my channel Tani food maker. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு கிரேக் சாண்ட்விச் செய்து சாப்பிட போறோம். இன்னைக்கு அதான் எங்களோட சாப்பாடு உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்றேன். இது வீட்டில செய்யற கிரேக் சிக்கன். இது புலோந்து புளி தனி சிக்கனோட சதை குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கு. தக்காளி பழம் வெங்காயம் இதோட சலாட்டும் சேர்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி தக்காளி பழம் வெங்காயம் தனியாக தான் போட போகிறேன். இது சிக்கனை பிரட்டுறதுக்கு தேவையானது தனி மிளகாய் தூள், மஞ்சள், உள்ளி பவுடர், இஞ்சி பவுடர், மிளகு, உப்பு. இது சாண்ட்விச் பான். இது உழைப்பு சோஸ். எங்களுக்கு பிடிச்ச சோஸ் போடலாம். நாங்கள் இவ்வளோ தான் போட போகிறோம். இப்போ உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். கிரேக் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். முதல் கிரேக் சாண்ட்விச்சுக்கு இந்த புலோந்து பூளை, இது கோழியின் தனி சதை உள்ள பகுதி. இதை தான் குட்டி குட்டியாக முதல் வெட்டி நல்லா மேரினேட் பண்ணி ஊற வைக்கணும். இது கிரேக் சாண்ட்விச் செய்கிற பான். முதல் கோழியை கட் பண்ண போகிறேன். முதல் கோழியை எடுத்து நல்லா கழுவ போகிறேன். இப்படிதான் இருக்கும் பாருங்க கோழி. முதல் கோழியை கட் பண்ண முதல் நல்ல வடிவா கழுவணும். கோழியை நல்ல வடிவா கழுவிட்டேன். இப்ப சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவில் வெட்டி எடுக்கணும். இன்னைக்கு குக்கிங் ராஜ்குமார் தான். அவர் தான் இப்ப சிக்கனை வெட்டுறார். இந்த சைஸ்ல தான் கிரேக் சாண்ட்விச்சுக்கு இறைச்சி வெட்டணும். சிக்கன் எல்லாம் குட்டி குட்டியா வெட்டியாச்சு. பாருங்க என்ன சைஸ்ல வெட்டி இருக்குன்னு. இப்படிதான் வெட்டி இருக்கு. குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கு. சிக்கன் ரெடி ஆயிட்டுது. இப்ப இதுக்குள்ள கட்டாயம் நாங்கள் இறைச்சி வகை ஜூஸ் பண்றேன்னா மஞ்சள் தூள் போடுவோம். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, உரைப்புக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள். இது ஒரு டீஸ்பூன். உங்களுக்கு எவ்வளவு உரைப்பு தேவையோ அவ்வளவு உரைப்பு போடுங்க. ஒரு டீஸ்பூன் உள்ளி பவுடர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பவுடர், அரை டீஸ்பூன் மிளகு. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். இப்ப எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை எப்படி ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வைக்க போறேன். முதல் நல்லா ஊறணும் சிக்கன் நல்லா ஊறிட்டுது. இப்ப நான் இதை பொரிச்சு எடுக்க போறேன். பொரிக்கிறதுண்டு எண்ணெய் விட்டு பொரிக்கிறதுல லைட்டா தவா ஃப்ரை பண்ண போறேன். இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டுது. இப்போ ஊற வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து இந்த சட்டியில போடுறேன். நல்லா இப்படியே வச்சு ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவு வேகணுமோ அந்த அளவு வச்சு ஃப்ரை பண்ணுவோம். நான் நல்லா பியாண்டியோ நல்லா பொரிய விட போறேன். அப்பதான் சாண்ட்விச் டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டு. இந்த நேரம் உங்களுக்கு பிடிக்குமெண்டா வெங்காயம் சேருங்க. நான் இதோட கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்க போறேன். இந்த நேரம் கொஞ்சம் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டு இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயமும் நல்லா அந்த கிரன்ச்சியா வதங்கிட்டுது. இப்போ அடுப்பை நான் நிப்பாட்டிட்டு இப்படி எடுத்து இனிமேல் சாண்ட்விச் செய்ய போறேன்.
இப்போ சிக்கனை நான் அடுப்பில் இறக்கிட்டேன். இனிமேல் நாங்கள் சாண்ட்விச் செய்ய ரெடி பண்ணணும். சிக்கன் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பானையும் லைட்டாக வெறும் சட்டியில் போட்டு எடுக்க போகிறேன். பானை வந்து இப்படி வெட்டி வைங்கோ. சட்டியில் போடுறதுக்கு முதல் இப்படி வெட்டணும். இப்போ வெறும் சட்டியில் பானை போட்டு நல்லா சூடாக போகிறேன். பானை வந்து எல்லா பக்கமும் நல்லா போட்டு டோஸ்ட் பண்ணுறேன். இப்போ பானும் நல்லா டோஸ்ட் ஆகிட்டுது. இப்போ பானை வெளியில் எடுத்துறேன். பான் நல்லா சூடாக ரெடி ஆகிட்டுது. இப்போ எங்களுக்கு என்ன சோஸ் பிடிக்குமோ அந்த சோஸை பானுக்கு நடுவில் விடுங்க. இது மைனஸ். இது வந்து உரைப்பு சோஸ் அரிசா. இது அல்ஜீரியன் சோஸ், எல்லாருக்குமே ஃபேவரட். எங்களுக்கு அல்ஜீரியன்னா நல்லா பிடிக்கும். தக்காளி பழம் வெங்காயம் சலாட் பிடிச்சா வையுங்கோ. சிக்கனுக்குள்ள வெங்காயம் போட்டு பொரிச்சபடியா நாங்கள் வெங்காயம் வைக்கல. ரெடி பாருங்க. சரியான ஈஸி, வீட்டில் செய்தே சாப்பிடலாம். எல்லாரும் கடையில் தான் வாங்கி சாப்பிடுறது. கிரேக் சரியான ஈஸி, சூப்பர் டேஸ்டாக இருக்குது, நல்லா இருக்கும். நாங்கள் நெடுகளுமே செய்து சாப்பிட்றாங்க. இன்றைக்கு உங்களோடையும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செய்து சாப்பிடுவோம். இன்னும் இருக்கு, நிறைய பேர் சாப்பிடலாம். இது ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம் 1 கிலோ சிக்கனில். நாங்க கிரேக் சாப்பிட போறோம். பாருங்க, நல்ல சூப்பரா டேஸ்டா இருக்குது. மீனுக்குட்டி எப்படி இருக்கு கிரேக்? சூப்பர். சாப்பிடுங்க. ஓகே, bon appétit. bon appétit இந்தாங்க. மெஸ்ஸி மீனோ, நீங்களும் bon appétit சாப்பிடுங்க. மெஸ்ஸி முக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யாராவது புதுசாக என்ன சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.